ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் 5 வயது குழந்தை காணாமல் போய் அதன் பிறகு அந்த கிராமத்தையே நடுங்க வைத்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 1990ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது யஸ்வந்த் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய பெரியப்பாவின் குடும்பத்திற்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1990ஆம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய யஸ்வந்த் இருக்கார் இல்லையா, இவருடைய பெரியப்பாவின் பெயர் பார்த்திபன்க. இவருக்கு வயது தோராயமாக அந்த காலகட்டத்தில் 6 வயசு இருந்திருக்கும். இவருக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் கிருபா. அவங்களுக்கு தோராயமாக 5 வயது தாங்க இருந்திருக்கும். இவங்களுடைய அப்பாவின் பெயர் அழகர்சாமி. இவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வசதியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தாங்க. அந்த ராணிப்பேட்டையிலேருந்து குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள அந்த கிராமத்தில் இவர் சொந்தமாக ஒரு கருவாடு கடை போட்டிருந்திருக்காருங்க சந்தையில். இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் இவங்களுடைய உறவினர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. பொதுவாக சொல்லணும்னா அவங்களுடைய கிராமத்தில் மொத்தமே 30 வீடு தான் இருக்குது. அந்த 30 வீட்டில் ஒரு 5 வீடு இவங்களுடைய உறவினர்கள் தாங்க இருந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க கருவாடு கடையை சந்தையில் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அதனால கடையை ஒரு ஆள் மட்டும் நடத்த முடியாது, 2 பேருமே சேர்ந்து நடத்தணும் அப்படின்றக்காக முடிவு எடுக்கிறாங்க. அதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாகவே அந்த கடையை ஆரம்பித்து காலையில் அவங்களுடைய பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க உறவினர்கள் கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் மதியம் தாங்க சாப்பாடு டயத்துக்கு வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கு பிறகு மதிய வேலை உணவு முடிந்த பிறகு மறுபடியும் அவங்க சந்தைக்கு கிளம்பி போயிடுவாங்கங்க. இப்படி உங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக தாங்க போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கு பிறகு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பேரடியே உழுவ காத்துட்டு இருந்துச்சு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய 5 வயசு பொண்ணும் 6 வயசு பையனும் இருக்காங்க இல்லையா, கிருபா பார்த்திபன். இவங்களுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய உறவினர்கள் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட போல சொல்லிட்டாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துலேயும் உறவினர்கள் இருந்திருக்காங்க. அவங்ககிட்டவே சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் அந்த காது குத்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அதே மாதிரி மொட்டையடிச்சு காது குத்து வச்சு அந்த ஃபங்க்ஷன் திருவிழா மாதிரி கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதன் பிறகு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் உங்களோட குழந்தைகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த 6 வயசுல இருக்கக்கூடிய பார்த்திபன்ற பையனுக்கு தங்கத்தால் கடுக்கன் போட்டுறாங்க. அதே மாதிரி 5 வயசுல இருக்கக்கூடிய அவங்களுடைய பொண்ணு கிருபா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தங்கத்தால் தோடு போட்டு விட்டுறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய பசங்களெல்லாம் கூட்டிட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் கடந்திருந்திருக்கும். அந்த சமயத்தில் அழகர்சாமி அவங்களுடைய மனைவி எப்பயும் போல அவங்களுடைய கருவாடு கடையை வியாபாரம் பார்க்கறதுக்காக நம்ம செயல்படணும் இல்லையா, வேலை பார்க்கணும் இல்லையா, அதுக்காக இவங்களுடைய பசங்களை எப்பயும் போல அவங்களுடைய வீட்டிலே விட்டுட்டு அந்த கடைக்கே கிளம்பி போயிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் கழிச்சுமே அவங்களுடைய பசங்களை எப்பயும் போல அங்கேக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு இருக்கட்டும், பக்கத்தில் உறவினர்கள் தானே இருக்காங்க, அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் மதிய சாப்பாடு வேலைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போகிறாங்கங்க. இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னோம்னா, இவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சின்ன பசங்க எங்களுக்குள்ள இருப்பாங்க இல்லையா, அவங்களோட தாங்க சேர்ந்து இவங்க விளையாண்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. வேற எந்த இடத்துக்குமே போக மாட்டாங்க. மதிய வரையும் அவங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடியே தான் விளையாண்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதன் பிறகு இவங்க சாப்பாட்டு டயத்துக்கு வந்த பிறகு தாங்க இவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்றது வழக்கம். அந்த சமயத்தில் அந்த சந்தையில் இருக்கக்கூடிய கருவாடு கடையில் இருக்காரு இல்லையா அழகர்சாமி, அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய மனைவியை போய் நீ முதல்ல சாப்பிட்டுவோமா, அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன காரணம்னா இவங்க பசிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நீ போய் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நான் வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி இவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய வீட்டுக்கிட்டே நெருங்கி வராங்க. அப்படி வந்ததுக்கு பிறகு பாக்குறாங்க இவங்களுடைய பையன் இருக்காரு இல்லையா பார்த்திபன், அவர் மட்டும் தான் அங்க சின்ன பசங்களோட விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. தம்பி இங்க வாடா, பாப்பா எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. பாப்பா எங்களுக்குலாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தா எங்க போனான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்கிட்டு ஓடிட்டு இருந்திருக்காருங்க. என்ன ஆச்சு, எப்பவுமே பாப்பா என் கூட தானே விளையாண்டுட்டு இருக்கும், திடீர்னு எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பக்கத்துல உறவுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டுல போய் கதவை தட்டி கேட்கறாங்க. அப்ப அந்த உறவுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களுடைய பாப்பாவை பார்த்தேன், இவங்களோட தான் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தா, அதுக்கப்புறம் நான் பார்க்கலையே, வீட்டுக்குள்ள வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அதுக்கு பிறகு அழகர்சாமி மனைவிக்கு வந்து அந்த சந்தேகம் தீரவே இல்லை. சுற்றி வத்தி இருக்கக்கூடிய நிறைய வீடுகள் இருக்கு இல்லையா, எல்லார் வீட்லேயும் வந்து கதவை தட்டி அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, பாப்பா வீட்டுக்கு வந்தாளா, பாப்பா வீட்டுக்கு வந்தாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அப்பயுமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பூராமே இல்லை, பாப்பா வரவே இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவனுக்குள்ளே விளையாடுறதா நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இவங்களுடைய பையன் பார்த்திபனை மறுபடியும் கூப்பிட்டு, பாப்பா எங்கேயும் தேடி ஆளை காணோம்டா, எங்கே விளாண்டுட்டு இருக்கா, எங்கே போயிருப்பா, உனக்கு தெரிஞ்சா சொல்கிறா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அது பார்த்திபன் அந்த பையன் வந்து மலையில குரல்ல வந்து சொல்றாங்க, இல்லை எனக்கு தெரியாது, பாப்பா இங்கே தான் விளாண்டுட்டு இருந்தா, எங்கே போனான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்களுடைய அம்மாவுக்கு கோவமே வந்துடுச்சு. அந்த பையனை போட்டு அடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னை நம்பி தானே பாப்பாவை விட்டுட்டு போகிறான், நீ பாட்டுக்க தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டா அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய பையன் பார்த்திபன் ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அவன் எங்கேயோ போயிட்டா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மலையில குரல்லே பேசிட்டு இருந்திருக்காருங்க. அதுக்கு பிறகு பயத்தோட உச்சத்துக்கு போயிட்டாங்க இந்த அழகர்சாமியோட மனைவி. இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கணவர்கிட்ட சொல்லலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கடைக்கே நெருங்கி போகிறாங்க. அப்படி கடைக்கு போயிட்டு அவங்களுடைய கணவர்கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க. பாப்பா வந்து வீட்டுக்கு முன்னாடி ஆளை காணா, கொஞ்ச நேரமாக அங்கே எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டேன், யாரை கேட்டாலுமே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க, வாங்க வந்து தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அழகர்சாமிக்குமே வந்து கோவம் வந்துருச்சு. நான் ஏற்கனவே வந்து கடையை நானே பார்த்துக்கிறேன், நீ வரவே வேணாம், குழந்தைகளை பார்த்துக்கோன்னு நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், அண்ட் நீ பார்த்துக்காம வந்து அதெல்லாம் பக்கத்தில் சொந்தக்காரங்க தான் இருக்காங்க, கவனமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நீ தான் வந்து சமாளிச்சுட்டே இருந்த, இப்போ பார்த்தியா அவள் எங்கே போனான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்தோட தலைதறிக்க அவருடைய வீட்டுக்கே கிளம்பி வராருங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்த பிறகு அவருடைய மனைவி வந்து இந்த கிராமத்தை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிராமம் பெரிய கிராமம்லாம் கிடையாதுங்க, சாதாரண ஒரு குக்கிராமம் தான். அதனால எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே உங்களுடைய குழந்தைய பார்த்த மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் மனம் முடிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கு பிறகு வந்து நம்ம தேடுறது வேஸ்ட்டு, அதனால நம்மளுடைய கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பஞ்சாயத்து தலைவருக்கு வீட்டுக்கிட்டே நெருங்கி போயிட்டாங்க. அப்படி போன பிறகு நடந்த விஷயத்தை போல சொல்கிறாங்க. இதை கேட்ட பிறகு நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம எப்படியா தேடி கண்டுபிடிச்சலாம் அப்படின்ற மாதிரி அந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்லியிருக்காரு. இல்லை இதுக்கு மேலே எங்களால் வெயிட் பண்ண முடியாது, நாங்கள் போய் காவல்துறையில் போய் வழக்கு பதிவு பண்ண போனோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எல்லாமே கேட்ட பஞ்சாயத்து தலைவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் காவல்துறை கிட்ட எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேலை ஆட்கள் மற்றும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து நம்ம போய் தேட ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக உங்களுடைய பாப்பா கிடைச்சிருவா, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா காவல்துறை இது வரைக்கும் நம்மளுடைய கிராமத்தில் வந்து காலடி கூட எடுத்து வச்சது கிடையாது, இப்போ காலடி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய கிராமத்துக்கே ரொம்ப கெட்ட பேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உண்மைதாங்க. இது வரைக்கும் அவங்களுடைய கிராமத்தில் வந்து காவல்துறை வந்து காலடி எடுத்து வச்சதே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அந்த கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவர் தாங்க தீர்த்து வைக்கிறது வழக்கம். அந்த பஞ்சாயத்து தலைவர் சொன்ன மாதிரியே அவங்களுடைய இருக்கக்கூடிய வேலையாட்களும் மற்றும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து அந்த குழந்தையை தேடலாம் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த குழந்தை காணாம போன நேரத்துல இருந்து இரவு 8 மணி 9 மணி வரைக்கும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடியுமே அந்த குழந்தை எங்க இருக்கா எங்க போனா அப்படின்றது யாருக்குமே தெரிய வரல. ஒரு கட்டத்துல வெறுத்து போய் மனம் முடிஞ்சு போய் இந்த அழகர்சாமி மற்றும் அவங்களுடைய மனைவி வந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய பாப்பா கிருபாவை நினைச்சு. அந்த சமயத்தில் அவங்களுடைய பையன் பார்த்திபனுக்கு வந்து ஒன்றுமே புரியல, எதுக்கு அப்பா அம்மா வந்து அழுதுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து உத்து பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு வந்து இவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்த பிறகு வந்து யாருக்குமே தூக்கம் வரல. திடீர்னு நடுசாமத்தில் அவங்களுடைய பையன் நிந்திச்சுக்கிட்டு, பாப்பா எங்க, பாப்பா காணா, பாப்பா வேணும் அப்படின்ற மாதிரி ஓன்னு அழுதுருக்காருங்க. இதை பார்த்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து என்ன சொல்லி ஆறுதல் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. அந்த சமயத்தில் இந்த அழகர்சாமி அவங்களுடைய மனைவி வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பஞ்சாயத்து தலைவர் மூலியமாக சொல்லி வந்து தேட ஆரம்பித்தோம், ஆனால் நம்மளுடைய பொண்ணு கிடைக்கிற மாதிரி தெரியல, இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, காலையிலேயே நம்ம காவல் நிலையத்துக்கு போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிச்ச பிறகு இவங்க கிராமத்தில் இருந்து அடுத்த கிராமத்தில் தாங்க காவல் நிலையம் இருக்குது. அந்த காவல் நிலையத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்படி போன பிறகு அவங்ககிட்டே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு வந்து அந்த காவலர்கள் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நேற்று நடந்த சம்பவத்தை வந்து இன்னைக்கு காலையில் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே, இதை முன்னாடி சொல்ல மாட்டீங்களா, உங்களுக்கு அறிவு இல்லையா, குழந்தை விஷயத்திலே விளையாடுறது அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் புறமா வந்துட்டு இந்த கிராமத்தில் வந்து சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எங்கே தேடியுமே வந்து அவங்களோட குழந்தை எங்கே இருக்குன்றது வந்து கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியல. இன்னையோட நம்மளோட குழந்தை காணாமல் போய் 3 நாள் ஆச்சு, இதுக்கப்புறம் அவள் கிடப்பான்ற நம்பிக்கையே எங்களுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த அழகர்சாமி அவங்களுடைய மனைவி வந்து இப்படி தலையில் அடிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் மனம் முடிஞ்சு போய் இவங்க குடும்பத்தினர் வந்து அவங்களுடைய கடையை கூட திறக்காம அவங்களுடைய இந்த பக்கத்தில் சுற்றி இருக்காங்களே உறவினர்கள் யார்கிட்டையுமே பேசாமல் வீட்டை கதவை போட்டிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் நள்ளிரவு நேரம் தோராயமாக 1 மணி இருந்திருக்குங்க.
இந்த அழகசாமி அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பையன் பார்த்திபன் வந்து வீட்டில் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க, அரை தூக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய இப்போ குழந்தை வந்து காணாம போன நினச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக வந்து தூங்காமலே இருந்திருக்காங்க இல்லையா, அதனால வந்து ஒரு மயக்கத்தோடு தூங்கிட்டு இருந்திருக்காங்க, சாப்பிடாம இல்லாமல். அந்த சமயத்தில் உங்களுடைய வீட்டு வாசல் முன்னாடி நின்றுக்கிட்டு யாரோ ஒரு மலையில குரலில் பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டோடனே அடுத்த நிமிஷமே வந்து உங்களுடைய அழகசாமியோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க டக்குன்னு முடிச்சுறாங்க. முழிச்சோடனே அந்த சத்தத்தை வந்து நல்லா கூர்ந்து கவனிக்கிறாங்க. அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பாப்பா கிருபா இருக்காங்க இல்லையா, 5 வயசில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு தாங்க வெளியே நின்றுட்டு கூப்பிட்ற மாதிரி தெரியுது. அம்மா அம்மா அப்படின்ற மாதிரி அழுகிற மாதிரி வந்து ஆங்காரமாக கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டதும் வந்து டக்குன்னு கதவை திறந்துட்டு வெளியே போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. என்னாச்சு வெளியே போய் பார்த்துட்டு இருக்க, உனக்கு என்ன சத்தம் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கணவர் கேட்குறாரு. இல்லைங்க, பாப்பா தேடி வந்த மாதிரி தெரிஞ்சு, அதனால தான் நான் வெளியே போய் பார்த்தேன், பார்த்தா யாருமே காணாங்க, பாப்பா வந்து பக்கத்தில் இருக்கிறா போல, வேணும்னே வந்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டு என்னை வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஓன்னு அழுதுருக்காங்க. இவங்களுடைய மனைவி செய்யக்கூடிய காரியத்தை பார்த்துட்டு அவங்களுடைய கணவருக்கு வந்து ஒன்றுமே புரியல. கண்ணில் வந்து தாரையாக கண்ணீர் வந்துட்டு இருக்குது. பாப்பா உண்மையிலேயே வரலமா, நீ கிருபாவை வந்து நினச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கல, அதனால வந்து உனக்கு கற்பனையாக வந்து தோணி இருக்குது, நீ எதுக்கும் கவலைப்படாத, எப்படி நமக்கு வந்து நம்மளுடைய பொண்ணு வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவியை ஆறுதல் படுத்தி மறுபடியும் தூங்க வச்சிருக்காருங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கடந்துருக்குங்க. அந்த 3 நாட்களுமே வந்து சரியான மழை, அப்படி மழை அடிச்சு ஊற்றி அந்த கிராமமே வந்து ஃபுல்லாக மழையாக தாங்க கடந்திருக்குது. அந்த சமயத்தில் அங்கே ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு 20-25 வயசில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வயக்காடுக்குள்ளெல்லாம் போனோம்னா வந்து மழை நேரத்துக்கு வந்து நண்டு பிடிப்பாங்க. அப்படி அந்த நண்டை பிடிக்கிறக்காக வந்து அந்த வயக்காட்டில் வந்து இறங்குறாங்க ஒரு 4-5 பேர். அப்படி நண்டு பிடிக்கிறக்காக அந்த வயக்காடுள்ள இறங்கி வந்து தேடிட்டு இருக்கும்பொழுது ஒரு நபருக்கு மட்டும் காலில் வந்து ஏதோ மிதுக்குன்னு பட்டுருக்குது. என்னடா அது ஒரு மாதிரியா இருக்குது, ஒருவேளை மீனை தான் நம்ம மிதிச்சுட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே குனிஞ்சு பார்க்குறாருங்க அந்த வயக்காட்டுக்குள்ளே. அதுக்குள்ளே எட்டி பார்த்தா ஏதோ ஒரு தோல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்குது. என்னடா அது தோல் ஏதோ கிடக்கிற மாதிரி இருக்குது, நம்ம மீனுன்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கையில் பிடிச்சி இப்படி தூக்குறாருங்க. தூக்கி பார்த்தவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கையில் தூக்கி பிடிச்சிருக்கிறது வந்து ஒரு மீனோ அல்லது வேற ஏதோ மிருகத்தோட உடம்போ இல்லைங்க, ஒரு குழந்தையோட முழு கையுங்க. என்னடா அது கை கிடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு அவங்க கூட வந்த 4-5 நண்பர்களையும் வந்து பக்கத்தில் நெருங்கி வந்து பார்க்க சொல்கிறாரு. அப்படி பார்த்த பிறகு பார்த்தா அந்த சகதியாக இருக்கு இல்லையா, மழை பெஞ்சு அதுக்குள்ளே வந்து அப்படி புதஞ்ச மாதிரி கிடக்குது. அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து ஒரு கட்டத்தில் கொஞ்சம் மண்ணாக அப்படி தோண்டிருக்காங்க. தோண்டினா வந்து அந்த கை சடலத்தோடு அப்படி மொத்தமாக வந்துட்டு இருக்குது. இதை பார்த்ததுக்கு பிறகு இவங்க எல்லாருக்குமே வந்து பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய கிராமத்துக்கே போய் பெரியவங்கள்ட்ட வந்து சொல்லி தேட சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த 4-5 நண்பர்களும் வந்து அவங்களுடைய கிராமத்துக்குள்ளே தலைதிரிக்க ஓடுறாங்க. அப்படி ஓடிட்டு நடந்த விஷயத்தை பூரா சொல்கிறாங்கங்க. இதை கேட்டுட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா நபருக்குமே வந்து இந்த வயக்காட்டுக்கே நெருங்கி வராங்கங்க. அதே மாதிரி காவல்துறையிலேருந்துமே ஆள் வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த மண்ணெல்லாம் தோண்டிட்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சடலம் யார் என்னன்னு பார்க்குறாங்க. அழுகி போன மாதிரி இருக்குது. அந்த சமயத்தில் இந்த ஏரியாவிலேருந்து நிறைய மக்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த மக்களாக நின்று இருக்கக்கூடிய கூட்டத்தில் இந்த அழகசாமி குடும்பமும் ஒன்றுதாங்க. அதன் பிறகு வந்து அந்த சடலத்துக்கிட்ட வந்து பக்கத்தில் வந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னாச்சு, ஏன் அப்படி அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கேட்குறாங்க. அது வேற யாரும் கிடையாது, என்னுடைய பொண்ணு கிருபா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சு அழுக ஆரம்பிச்சிருக்காரு. அவங்களுடைய பொண்ணோட கையில் போட்டிருப்பாங்க இல்லையா வளையல், அது வந்து இவருக்கு அப்படியே தெரிஞ்சிருக்குது. அழுகி போன தோற்றத்தோட அவங்களுடைய முகத்தோற்றம் வந்து நல்லாவே தெரியலங்க. இருந்தாலுமே அவங்க போட்டுக்க ட்ரெஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்குது. கடைசி நேரத்தில் அவங்க வந்து விளையாடுறப்ப வந்து என்ன ட்ரெஸ் போட்டுப்பாங்க அப்படின்றது அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியாதா, அதே மாதிரி பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதன் பிறகு கதறி அழுதுட்டு இருந்திருக்காங்க. இந்த குழந்தையை யார் இப்படி பண்ணது அப்படின்ற மாதிரி யாருக்குமே தெரியல. ஒரு சமயத்தில் அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த குழந்தையோட முகத்தோற்றத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு வித்தியாசத்தை. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட முகம் இருக்கு இல்லையா, அதோட 2 பக்க காதுமே காணாங்க. என்னடா அது காதையே அறுத்து போட்டமாக இருக்குது, அப்போ யாரோ வேணும்னு திருடுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாருங்க. அதன் பிறகு அந்த குழந்தையோட உடலை தூக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு வழக்கு விசாரணை பண்ணுறதுக்காக வந்து கொண்டு போயிட்டாங்கங்க காவல்துறையிலேருந்து ஆஸ்பத்திரிக்கு. அதன் பிறகு வந்து இந்த கிட்டத்தட்ட 1 வார காலகட்டமாக இந்த குழந்தையை யார் இப்படி பண்ணது அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்படி வலைவீசி தேடியுமே அந்த கிராமத்து மக்களுக்கும் சரி, அந்த காவல்துறை நண்பர்களுக்கும் சரி, யார் இந்த குழந்தையை இப்படி கொண்டது அப்படின்றது விடை தெரியாத மர்மமாக தாங்க இருந்திருக்குது. இந்த சம்பவம் நடந்து 1 மாத காலகட்டம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த அழகசாமியோட உறவுக்காரங்க பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் இவங்க வீடு தள்ளி ஒரு 2 வீடு தள்ளி ஒரு உறவுக்காரங்க வந்திருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் தாங்க. அதாவது இந்த கிருபா பார்த்திபன் இருக்காங்களே அந்த சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து மாமா முறை வேணுங்க. சொந்த மாமா முறை கிடையாது, அடுத்த மாமா முறை. அதே மாதிரி அவங்களுடைய வீடு வந்து பக்கத்தில் அமைஞ்சிருக்குது. அந்த கல்யாண சுந்தரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மனைவி மட்டும் தாங்க இருந்திருக்காங்க, அவங்களுக்கு குழந்தையே கிடையாது. அவங்களுடைய வீட்டில் வந்து எப்பயும் கூட தூங்கிட்டு இருந்திருக்காங்கங்க. அன்றைய இரவு நடுநிசி நேரம், ஒரு தோராயமாக எந்த நேரமும் தெரியல. அப்படி தூங்கிட்டு இருக்கும்பொழுது உங்களுடைய வீட்டோட கதவை வந்து தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது பலமாக. இந்த சத்தத்தை கேட்டதும் கல்யாண சுந்தரத்தோட மனைவி வந்து டக்குன்னு முழிக்கிறாங்க.
முழிச்ச பிறகு அவங்களுடைய வீட்டோட கதவை திறந்துட்டு வந்து டக்குன்னு வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்படி வெளியே வந்து பார்த்தா இவங்க பேர் எதிர்ச்சிங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு வாசலுக்கு முன்னாடி எதிர்ப்புதல் நிற்கக்கூடியது வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து குழந்தையா நிற்கிற மாதிரி தெரியுது. இது யார் இந்த குழந்தை வந்து நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு கண்களை தொடச்சிட்டு உத்து பார்க்குறாங்க. அப்படி உத்து பார்த்த இவங்களுக்கு வந்து ஈரக்குலையே நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து வேற யாரும் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு குழந்தை இறந்து போச்சு இல்லையா கிருபா அப்படின்னு, அதே பெண் குழந்தை தாங்க இவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி எதிர்புறத்தில் நின்றுகிட்டு இருக்குது. இதை பார்த்தது இந்த கல்யாண சுந்தரத்தோட மனைவிக்கு வந்து இப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்த குழந்தை எப்படி நம்ம வீட்டுக்கு தேடி வந்துச்சு, இந்த குழந்தை வந்து உயிரோட தான் இருக்குதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துருக்காங்க. என்ன காரணம், அங்கே நிற்கக்கூடிய குழந்தை வந்து அப்படி தத்ரூபமாக தெரியுதுங்க. எந்த ஒரு அடியும் படாமல் அப்படியே வந்து தத்ரூபமாக தெரியுது, அப்பட்டமாக தெரியுது. இதை பார்த்துட்டு இவங்க குழம்பி போயிட்டாங்க. அதன் பிறகு வந்து இவங்களே அறியாமல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாப்பா என்னம்மா நீ உன் வீட்டில் தேடிட்டு இருக்காங்க, நீ வாட்டுக்கு இங்கே வந்து நின்றுட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, நீ இவ்வளோ நாளாக வந்து எங்கே போன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு இந்த பெண்மணி பேசக்கூடிய பேச்சை கேட்டுட்டு அந்த எதிர்குரல் வந்து எதுவுமே சொல்லாமல் வந்துக்கிட்டு எனக்கு காது வலிக்குது அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை சொல்லியிருக்குங்க. அதுக்கு பிறகு தாங்க இவங்களை யாரோ கிள்ன மாதிரி உணர்வு வந்திருக்கு. டக்குன்னு வந்து உடம்பு உலுக்கிட்டு அந்த இடத்த வந்து உத்து பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல நிற்கக்கூடியது வந்து ஒரு குழந்தையே கிடையாது, அது ஒரு ஆன்மா அப்படின்றது அப்போ தான் புரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிற்கக்கூடிய குழந்தையோட காதை வந்து பார்த்துருக்காங்க. 2 பக்கம் காதுமே காணாம். அப்போ அந்த பெண் குழந்தை வந்து சொல்கிறது வந்து உண்மைதான். ஏற்கனவே வந்து சடலமாக தூக்குறப்போ வந்து காது அறுத்து நிலைமையில தானே அந்த குழந்தைய எடுத்து தூக்குனாங்க. அதே மாதிரி தான் வந்து நின்றுகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒத்து பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அது காது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அப்படி ரத்தமாக ஒளிஞ்சிருக்குங்க. இதை பார்த்துட்டு மிரண்டு போய் கதவை மூடிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து படுத்துட்டாங்க. அப்படி படுத்த பிறகு அவங்களுடைய கணவர் வந்து எழுப்பி விஷயத்தை கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து தூக்க கலக்கத்தில் இருந்ததுனால வந்து எதையுமே கண்டுக்கலை. அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அதுக்கு பிறகு வந்து இவங்க நடுரீசி நேரத்தில் வந்து தூக்கமே வராமல் அப்படியே முடிச்சதே அங்கே கலந்துருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த விஷயத்தை வந்து யார்கிட்டயா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் யாராவது வந்து ஏதாவது கேட்பாங்க இல்லையா, உன் கண்ணுக்கு மட்டும் தட்டுப்படுச்சா, அவங்களுடைய அப்பா அம்மாக்கே தட்டுப்படாத அந்த குழந்தை உன் கண்ணுக்கு தட்டுப்படுச்சு அப்படின்னா நீ வந்து பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா. அதனால வந்து இந்த விஷயத்தை வந்து யாருக்கிட்டுமே சொல்லலாம்னு நினைக்கலங்க. இதோட பிரச்சனை முடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு வந்து இவங்களுக்கு நடுநிசி நேரத்தில் ஒரு கெட்ட கனவு வருது. அந்த கனவு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, கல்யாண சுந்தரத்தோட மனைவி தூங்கிட்டு இருந்திருக்காங்கங்க. பக்கத்தில் அவங்களுடைய கணவரும் தூங்கிட்டு இருந்திருக்காரு. இவங்க பக்கத்தில் வந்து அந்த பெண் குழந்தை வந்து கிருபான்ற பொண்ணு வந்து உட்காந்துருக்கு சமணங்கால் போட்டு. அப்படி உட்காந்துக்கிட்டு இவங்களுடைய கண்ணத்தை அப்படி கிள்ளிக்கிட்டே இருக்குதுங்க. ஒரு செல்லமாக விளையாடும் இல்லையா, அந்த மாதிரி கிள்ளிட்டு இருக்குது. அத்தை எனக்கு காது வலிக்குது, என் காதை எடுத்து கொடுக்க சொல்லுங்க, எனக்கு காது வலிக்குது அப்படின்ற மாதிரி வந்து இவங்க கண்ணத்தை கிள்ளிக்கிட்டே இருந்திருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து தூக்கத்துலேருந்து முழிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. முழிச்சதுக்கப்புறம் பார்க்குறாங்க, இவங்க பார்த்தது பூரா கனவு கிடையாது, உண்மையிலேயே நடந்துகிட்டு இருக்குது. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பக்கத்துலேயே வந்து சமணக்கால் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு அந்த கிருபான்ற பாப்பா வந்து பக்கத்துலேயே அங்கே இருந்திருக்குது. இதை பார்த்தது இவங்களுக்கு ஈரக்குலையும் நடுங்கி போயிடுச்சுங்க. பாப்பா நீ எப்படிமா இங்கே வந்து அப்படின்னு கேட்டுருக்க அடுத்த செகண்டே வந்து அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த பாப்பா இருக்கு இல்லையா, அது வந்து ஆக்ரோஷமாக அப்படி கோரமான முகத்தோட்டத்தோட மாற ஆரம்பிச்சிருக்குங்க. இதை பார்த்தது அப்படி நடுநடுங்கி போயிட்டாங்க. டக்குன்னு எந்திரிச்சிட்டு இவங்களுடைய வீட்டோட கதவை திறந்துட்டு அப்படி வெளியவே வந்துட்டாங்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்களுடைய கணவர் படுத்திருக்காரா அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்களுடைய கணவரே காணா. என்னாச்சு இந்நாளத்தில் வந்து இந்த ஆள் எங்கே போனா அப்படின்ற மாதிரி தெரியலையே, ஏற்கனவே உள்ளுக்குள்ள வேற ஒரு ஆன்மா வேற இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வீட்டு வாசலுக்கு முன்னாடி தான் அவங்க உட்காந்துருக்காங்க, அவங்களுடைய வீட்டோட கதவை பூட்டிட்டு. அதன் பிறகு வந்து இவங்க தூரத்தில் வந்து உங்களுடைய கணவர் வந்து நடந்து வர மாதிரி தெரியுது, குடி போதையில். யோ எங்கேயா போய் தொலைஞ்சா, நடுராத்திரியில் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்ட, இங்கே என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க கேட்கக்கூடிய எந்த ஒரு கேள்விக்கும் பதிலே சொல்லாமல் வந்து அவங்களோட கணவர் டக்குன்னு கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ள யார் இருக்கா சும்மா வளராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் படுத்திருக்காருங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகுதாங்க இந்த பெண்மணிக்கே வந்து அந்த கல்யாண சுந்தரத்துக்கு மேலேயே வந்து ஒரு சந்தேகமே வந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாண சுந்தரத்தை பொறுத்த வரைக்கும் குடிக்கக்கூடிய நபர் கிடையாது. எப்பயாவது பீடி சிகரெட் பழக்கம் தான் இருந்திருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலகட்டமாக வந்து ஒரு திடீர்னு குடிக்கிறாரு. எதுக்குமே வந்து யார்கிட்டையுமே பேச மாட்டாரு, நம்மகிட்டே முகம் கொடுத்து பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து இவங்க நினச்சிருக்காங்க. அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காண்டி அவர் வந்து கேட்டிருக்காங்க, என்னாச்சியா நான் உன்னோட மொழியே சரியில்லை, ஏன் நான் பேசுறதுக்கு வந்து எதுவுமே நீ பேசவே மாட்டேற, திடீர்னு தண்ணி அடிக்கிற பழக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் அவன் பிறகு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தேவையில்லாமல் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து கோவத்தோட வீட்டை தாண்டி இப்படி விருட்டுன்னு போகிறாரு. இது மட்டும் இல்லாமல் திடீர்னு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நடு சாமத்தில் இருந்துச்சுட்டு இவர் ஒரு சூக்கேஸ் வச்சிருக்காரு. அந்த சூக்கேஸ் வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. ஒரு கட்டத்தில் இந்த கல்யாண சுந்தரத்தோட மனைவிக்கு வந்து சந்தேகம் வந்ததை வந்து நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி தன்னோட கணவர் வந்து அடிக்கடி வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்லாப்ல இருக்கக்கூடிய அந்த சூட்கேஸை வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, அது அப்படி அதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட கணவர் வெளியே போன பிறகு சேரை போட்டு அது மேலே ஏறி அந்த ஸ்லாப்ல இருக்கக்கூடிய சூட்கேஸை வந்து கீழே இறக்கி வைக்கிறாங்க. அப்படி கீழே இறக்கி வச்சுட்டு வீட்டோட கதவை வந்து உள்ளாக் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணிட்டு அந்த சூட்கேஸை வந்து திறக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி திறக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் திறக்கவே முடியல.
ஒரு சமயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆணியை சுற்றில எடுத்துட்டு அந்த லாக்குமா இருக்கும் இல்லையா அந்த இடத்துல அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சது பிறகு அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ண பிறகு அந்த சூட்கேஸ் வந்து டக்குன்னு திறக்கிறாங்க. திறந்தா கெட்ட வாட துர்நாற்றம் வீசி இருக்குதுங்க. இந்த சூட்கேஸில் அப்படி என்ன இருக்குது, எதுக்கு இப்படி துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவரோடைய துணிகள் இருக்கு இல்லையா அதை பூரா விலக்கிட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்த்த இவங்களுக்கு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூட்கேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருள் வந்து ஒரு தோல் மாதிரி தெரியுதுங்க. ரொம்ப நாளாக வந்து இருக்கிற மாதிரி அது காஞ்சு போன மாதிரி தெரியுது. அதையும் மீறி அந்த வாடகை மீறி அந்த பொருளை வந்து கையில் எடுத்து இப்படி தொட்டு பார்க்குறாங்க. நல்லா ஊத்து பார்க்குறாங்க. அது வந்து தோடுகள் தான். தங்கத்தோடு மாதிரி தெரியுது. இது என்ன பொருள் அப்படின்ற மாதிரி வந்து தேடி பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தாங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் புரிய வருது, இது வேற எதுவும் கிடையாது, ஒரு மனிதருடைய காதுகள் தான் அப்படின்ற மாதிரி புரிய வந்திருக்குங்க. அதுக்கு பிறகு தாங்க இவங்களுக்கு வந்து ஒரு விஷயமே பொறித்தட்ட ஆரம்பிச்சிருக்குது. ஏற்கனவே இந்த கிருபான்ற குழந்தை வந்து இறந்து போனது, அதன் பிறகு வந்து இவங்களுடைய வீட்டை தேடி ஆன்மா வந்து என்னுடைய காதை எடுத்து கொடுக்க சொல்லுங்கள், காது வலிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னது. அதே மாதிரி இவங்களுடைய கணவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலகட்டமாக வந்து குடிபோதையில் இருக்கிறது, இது எல்லாமே புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய கணவர் வந்து வீட்டுக்கே வந்துட்டாருங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு அந்த சூட்கேஸ் வந்து வீட்டோட ஹாலோட மையப்பகுதியெல்லாம் கிடந்திருக்குது. என்னையா நடந்துட்டு இருக்குது, இதுக்கு எல்லாமே நீ தான் காரணமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கேட்க ஆரம்பிச்ச பிறகு அவங்களுடைய கணவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லவே இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து கடுப்பாகி நீ வந்து சொல்லலை அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லிடுவேயா நீ தான் பண்ண அப்படின்ட்டு, ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லு அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த கல்யாண சுந்தரம் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி இந்த கல்யாண சுந்தரம் அப்படின்றவர் வந்து அப்பளை வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்து ஒரு கந்துவட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட வந்து கந்துவட்டிக்கு காசு வாங்கியிருக்காருங்க. அப்படி அந்த காசை வாங்கி அப்பளம்லாம் வாங்கி வியாபாரம் ஆக்கலாம்னு நினச்சிருக்காருங்க. அந்த சமயத்தில் அந்த வியாபாரம் வந்து தோல்வியில் தான் முடிஞ்சிருக்குது. ஒரு கட்டத்தில் அவள் வாங்கின காசை வந்து நம்மளால கொடுக்க முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி திணறி போயிட்டாரு. அதன் பிறகு அந்த கந்துவட்டிக்காரருடைய முகத்தில் படாமலே வந்து ஓடி ஒளிஞ்சிட்டே இருந்திருக்காருங்க. கந்துவட்டிக்காரர் வந்து இவருடைய வீட்டுக்கே வந்து சத்தம் போட்டிருக்காரு. இவர் சத்தம் போட்டது வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு தெரியும். காசு கொடுக்க முடியலன்னா நீலாம் ஏன்டா உயிரோட இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்திட்டு பேசிட்டு போயிருந்திருக்காரு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வந்து காசை திருப்பி கொடுக்கணுமே, இல்லைன்னா மறுபடியும் நாளைக்கு வருவானே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காருங்க. அதன் பிறகு வந்து அந்த கந்துவட்டிக்காரர்கிட்டே நேரடியாக நெருங்கி போயிட்டு இன்னொரு 2 நாட்களுக்கு பிறகு நான் வந்து காசை கொடுத்துட்றேன், யாருக்கு முன்னாடி என்னை வந்து அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் காலை பிடிச்சி கதறி இருக்காருங்க. அதுக்கு பிறகு வந்து மறுபடியும் இவருடைய வீட்டுக்கே வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி காசை ரெடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு. அந்த சமயத்தில் தான் அவங்க வீட்டுக்கு எதிர்ப்புறத்துலேயே வந்து அந்த கிருபா அப்படின்ற பாப்பாவும் அவங்களுடைய 6 வயசு பையன் பார்த்திபன் இருக்காரு இல்லையா, அந்த இருவரும் வந்து விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த இருவர் விளையாடுறத பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய காதுகளில் போட்டிருக்கக்கூடிய தோடுகள் அந்த கடுக்கன் எல்லாமே வந்து ஒரு பார்த்துட்டு ஒரு மாடியாக துணி இருக்குது இவருக்கு. நம்ம ஏன் அந்த காதில் இருக்கக்கூட தோட அந்த கடுக்கனை வந்து பிடிக்கிறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறது வந்து அந்த பார்த்திபன்ற அந்த பையனை தாங்க. அதே மாதிரி அந்த பார்த்திபன் பையன்கிட்ட வந்து பக்கத்தில் போய் நெருங்கி போயிட்டாருங்க. ஏன்னா இவர் வந்து உறவுக்காரர் தானே, அதனால் அந்த பையன் வந்து மாமான்னு தான் கூப்பிடுவான். மாப்பிள்ளை காதில் போட்டிருக்க கடுக்கன் வந்து நல்லா இருக்குடா, மாமாக்கு தெரியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போ அந்த பையன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதெல்லாம் தரமாட்டேன், அப்பா வந்து திட்டுவார், நீ முதல் கையெடு மாமா போ அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தாங்க ஒரு புரிய வந்திருக்கு, இந்த பையன்கிட்ட வந்து நம்ம பேசி வாங்க முடியாது அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்களுடைய பாப்பா அந்த கிருபான்ற பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கூப்பிட்டுருக்காரு. அந்த கிருபான்ற பொண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து யார் கூப்பிட்டாலுமே வந்து பாசமாக அன்பாக கூப்பிட்டா உடனே போயிருங்க. அதே மாதிரி தாங்க இவர் கூப்பிட்டா உடனே போயிருச்சு. அப்படி போன பிறகு காதல் இருக்கக்கூடிய தோடை வந்து பறிக்க ட்ரை பண்ணியிருக்காருங்க. அந்த சமயத்தில் அந்த பாப்பா வந்து கத்த ஆரம்பிச்சிருக்குது. கத்தி நம்மளை மாட்டி கொடுத்துருவா போல அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு தாங்க அந்த பொண்ணோட வந்து இப்படி மூச்சை பிடிச்சி அழுத்தி பிடிச்சிருக்காரு. அப்படி அழுத்தி பிடிச்ச கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்தில் அந்த பாப்பாவோட உயிர் அப்படியே போயிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து நம்ம தெரியாதமா அப்படி பண்ணிட்டோமே, மாட்டிக்கிறோமே அப்படின்ற பயந்துக்கிட்டு வந்து அந்த சடலத்தை எப்படியாவது ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு வயக்காடுக்கு கீழே மண்ணை தோண்டி அதுக்குள்ளே புதைச்சி வச்சிருக்காரு. அதே மாதிரி இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு அந்த தோடை வந்து நம்ம எடுக்கல அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் செஞ்சதை வந்து வேஸ்ட்டாக போயிடும். அந்த குழந்தையோட காலை வந்து அறுத்துருக்காருங்க. அதுக்கு பிறகு தாங்க இவர் செஞ்சு அது வந்து யாருக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய பொண்ணு வந்து காணான்னு தேடினாங்க இல்லையா, அப்படி தேடும்போது இவருமே கூட போய் தாங்க தேட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை காணாமல் போயிடுச்சு. இதுக்கு வந்து காரணம் யார் அப்படின்றது தெரியாமல் அந்த கேஸ் வந்து அப்படியே நின்றுச்சுங்க. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு ஓன் அழுதுட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேயா, சொந்தக்காரங்க கிட்டே இப்படி இந்த மாதிரி நடந்துக்கிட்டே உன்னுடைய பிரச்சனை தீர்க்கறதுக்காக ஒரு குழந்தைய போய் கொண்டிருக்கே, அவனுக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனைவி வந்து செருப்பால் எடுத்து அவங்களுடைய கணவர் வந்து ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய கணவர் கல்யாண சுந்தரம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ வந்து இதை வந்து வெளியே யார்கிட்டயா சொன்ன அப்படின்னா வந்து உன்னையும் கொண்டு போட்டுருவேன், நீ இதை தாண்டி வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனைவி போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு அவங்களுடைய மனைவி எப்படி வெளியே சொன்னாலும் சொல்லிடுவோம் அப்படின்றக்காக அவங்களை வந்து கட்டி போட்டு தாங்க வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக அவங்களுடைய வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க, வெளியே வரவே இல்லை. வெளியே போய் சொல்கிற அப்படின்னா வந்து உன்னை அடிச்சு கொண்டு அப்படின்ற மாதிரி மிரட்டி தாங்க வச்சிருக்காரு. அதே சமயத்தில் உங்களுடைய கிராமத்தில் அம்மன் கோயில் திருவிழா வேற நடந்துகிட்டு இருந்துச்சுங்க.
அப்படி திருவிழா நடந்திருக்கக்கூடிய அன்றைய இரவு தோராயமாக ஒரு 6 மணி இருந்திருக்கும். எல்லாருமே கிராமப்புற மக்கள் புறமே வந்துட்டு அந்த கோயில் வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. அதன் பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி அளவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரியோட உடம்புல வந்து சாமி இறங்கிடும்ன்றது வந்து ஐதீகங்க. அப்படி சாமி இறங்கின பிறகு சப்பரத்தை தூக்கிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பூரா என்ன பண்ணுவாங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடாக வந்துட்டு போவாங்க. அப்படி அந்த சப்பரத்தை தூக்கிட்டு அருள் வந்த பூசாரி ஒவ்வொரு வீடாக வந்து நிற்கிறாரு இல்லையா, அந்த சமயத்தில் இந்த அழகசாமியோட வீட்டோட முன்னாடி வந்து நிற்கிறாருங்க. அதுக்கு பிறகு அந்த வீட்டை திறந்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா வந்து டக்குன்னு வெளியே வந்து நிற்கிறாங்க. ஏற்கனவே இந்த கிருபா அப்படின்ற பொண்ணு இறந்து போச்சு இல்லையா, அவங்களுடைய அப்பா அம்மா தாங்க. அந்த சாமியை பார்த்துட்டு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து கோயிலுக்கே வரக்கூடாதுன்னு தான் நினச்சிருக்கோம். நீங்களாம் உண்மையாக இருந்தீங்கன்னா எங்களுடைய குழந்தைய வந்து காப்பாற்றிருப்பீங்க. ஆனால் என்னுடைய குழந்தைய வந்து நீ கைவிட்டுட்டேல, நான் எதுக்கு கோயில் வரணும் அப்படின்ற மாதிரி அழகர் சாமி அவங்களுடைய மனைவி வந்து அழுதுருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த அருள் வந்த பூசாரி வந்து உனக்கான பதில் வந்து இன்னைக்கே கிடைக்கும், நீ கவலைப்படாமல் வீட்டுக்குள்ளே போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதுவரை உன்னோட கதவை வந்து நீ திறக்கவே கூடாது, எல்லா விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கே செய்தியை தேடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே அழகர்சாமி அவங்களோட மனைவி வீட்டுக்குள்ளே நுழைச்சிட்டு வீட்டை வந்து உள்ளாக் பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீடு தள்ளி வந்து இன்னொரு வீட்டுக்கிட்ட போய் அந்த அருள் வந்த பூசாரி வந்து நிற்கிறாருங்க. அது எந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண சுந்தரம் இருக்கார் இல்லையா, அவரோட வீட்டுக்கு முன்னாடி தான். அவங்களோட வீட்டில இருந்து யாருமே வெளியே வரவே இல்லைங்க. ஏன்னா கல்யாண சுந்தரம் வந்து கொலை பண்ணியிருக்காரு அப்படின்றது அவங்களுடைய மனைவிக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அதனால அவங்களுடைய மனைவி வந்து வீட்டுக்குள்ளேயே தாங்க இருந்திருக்காங்க. இவர் வந்து வெளியே போகாமல் அப்படி முன்னாடியே தாங்க நின்றுட்டு இருக்காரு. எவ்வளோ கூப்பிட்டாலும் வந்து நீ வெளியே போயிடவே கூடாது, நீ போன அப்படின்னா வந்து நான் கொண்டுருவேன், ஒருவேளை நீ போயிட்டானா நீ சொல்லிடுவ அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டிகிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து அந்த கோயிலோட பூசாரி வந்து ஆங்காரமாக கத்த ஆரம்பிச்சாரு. இப்போ நீ மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரல அப்படின்னா வந்து நானே வீட்டுக்குள்ளே வந்துடுவேண்டா அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சாரு. இதை பார்த்துட்டு அவங்களுடைய மனைவி வந்துட்டு அவங்களோட கணவரையும் மீறி வந்து அந்த கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்படி வெளியே ஓடி வந்தால் கல்யாண சுந்தரத்தோட மனைவி வந்து இந்த சாமியாடிய காலிலே வந்து இப்படி கீழே கதறி விழுந்துட்டாங்கங்க. என்னைய மன்னிச்சுக்கோங்க சாமி, நான் வந்து எப்பயோ சொல்லலாம்னு நினச்சேன், என்னுடைய கணவர் வந்து என்னை அடித்து துன்புறுத்துறான், அதனால தான் என்னால் சொல்ல முடியலை, அந்த கிருபான்ற குழந்தைய கொண்டது வேறு யாரும் கிடையாது, என்னுடைய புருஷன் தான் கொண்டது அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையுமே ஒப்புக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு அங்கே சுற்றிக்கூடிய இந்த திருவிழாவுக்கு வந்தக்கூடிய நபர்கள் மக்கள் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே வந்து இப்படி நடுநடுங்கி போயிட்டாங்கங்க. இந்த பொம்பளை வந்து என்ன சொல்லிட்டு இருக்கா, உண்மையை தான் சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. அதன் பிறகு வந்து அந்த சாமியாடி இருக்கார் இல்லையா அருள் வந்த பூசாரி, அவர் வந்து நீ மறுபடியும் மேன்மேலும் என்ன நடந்துச்சுன்றதை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு தாங்க அவங்க மனைவி வந்து அவங்களுடைய கணவர் வந்து ஏற்கனவே இவங்ககிட்ட சொன்னார் இல்லையா, அந்த காதலுக்கு தோடு காண்டி தான் கொலை பண்ணேன் அப்படின்ட்டு, அந்த விஷயத்தை புறமே வந்து ஒவ்வொன்றா அப்படியே வந்து சொல்லி முடிச்சிருக்காங்கங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து இப்படி கையில் கோபத்தோடு வந்து கட்டகம்பு எடுத்துகிட்டு அடிக்க வந்துட்டாங்க. முதல்ல அடிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண சுந்தரத்தோட மனைவி வந்து மன்னிப்பு கேட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள தாங்க அடிச்சு கொள்ள போகிறாங்க. அந்த சமயத்தில் அந்த சாமி ஆடக்கூடிய அந்த அருள் வந்த பூசாரி வந்து இன்னொரு வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே நடந்த தப்புக்கு உங்களுடைய மனைவிக்கு வந்து எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் கொல்ல நினச்சா அவனை தான் கொல்லணும், அவனுக்கான தண்டனையுமே வந்து நானே கொடுத்துருவேன், நீங்கள் யாரையும் கொல்ல வேணா, இவ்வளோ விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி அவங்களுடைய மனைவி இருக்காங்களே கல்யாண சுந்தரத்தோட மனைவி, அவங்கள பார்த்துட்டு அந்த அருள் வந்த பூசாரி இன்னொரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இனிமே உன்னுடைய கணவரை வந்து நீ தேடி வராத, உனக்குன்னு ஒரு வேற ஒரு வாழ்க்கையை நீ தயார் பண்ணிக்கோ, உன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு நீ ஓடி போயிரு, திரும்பி கூட அந்த வீடை பார்த்துறாது அப்படின்ற மாதிரி வந்து ஆக்ரோஷமாக ஆங்காரமாக கத்துறாருங்க. அவருடைய கண்கள் வந்து அப்படியே செவந்து ஒரு மாடியை பல்ல கடிச்சிட்டு நரன்னு பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்தது வந்து மிரண்டு போய் அவங்களுடைய மனைவி இருக்காங்களே கல்யாண சுந்தரத்தோட மனைவி தலை தெறிக்க ஓடுறாங்க. பின்னாடி ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கலங்க அவங்களுடைய கணவர் என்ன பண்றாரு, எங்க இருக்காரு அப்படின்றத. அதுக்கு பிறகு அந்த கல்யாண சுந்தரம் வந்து வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லைங்க. அதன் பிறகு அம்மன் கோயில் பூசாரி வந்து இப்படி சாமி ஆடுற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீ இப்போ வெளியே வரலன்னா நான் உன்னை வந்து உள்ளே வந்து கொண்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த சத்தத்தை கேட்ட பிறகு பயந்து நடுநடுங்கி அந்த கல்யாண சுந்தரம் அப்படின்றவர் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. இப்படி இவங்க எல்லாரும் போடக்கூடிய சத்தத்தை பார்த்துட்டு அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகசாமி இருக்கார் இல்லையா, அதாவது கிருபான்ற பொண்ணு இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிய வந்துருச்சுங்க. அவங்களுமே கதவை திறந்து டக்குன்னு வெளியே வந்து நிற்கிறாங்க. எல்லாருமே சேர்த்துட்டு இந்த கல்யாண சுந்தரத்தை வந்து அடிச்சு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அழகசாமி வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவன் வந்து என்னுடைய குழந்தைய கொண்டுருக்கான்ல, இவனை என் கையால் நான் அடிச்சு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து கோவத்தோட இவனை வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒரு கட்டத்தில் யாராவது எல்லாருமே சேர்ந்துட்டு நம்மளை வந்து கொண்டுருவாங்க அப்படின்னு பயந்துட்டு அந்த கல்யாண சுந்தரம் வந்து தலைதிரிக்க ஓட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி ஓட்ட முடிச்சா கல்யாண சுந்தரம் வந்து எங்கே போறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலோடைய வாசலுக்கு தாங்க போறாரு. அங்கே எதுக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து எதர்ச்சியாக போகிறாரா இல்லை வந்து தெரியாத மாதிரி போகிறாரான்னு அவருக்கே புரியலை. அவர் பாட்டுக்கு அந்த கோயிலுக்கிட்டே நெருங்கி போயிட்டாருங்க. அப்படி போனவர் வந்து பின்தொடர்ந்து அந்த ஏரியா மக்கள் புறமே வந்து தொடர்ச்சி வந்துருக்காங்கங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து அங்கே வந்து பூக்குழி போட்டு வச்சுருக்காங்கங்க. அந்த பக்தர்கள் பூரா நடக்கணும் அப்படின்றக்காக, தீ மிதிக்கிறதுக்காக அந்த பூக்குழி இருக்கும் இல்லையா, அது வந்து வரிசையாக அப்படி கண்களை போட்டு அப்படி சுட எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதன் பிறகு வந்து அந்த கண்களே வந்து தெரியாதனமாக அவருடைய கால் பட்டுருச்சுங்க. அப்படி கால் பட்ட பிறகு சூடு தாங்காமல் அந்த தீக்குழிக்குள்ளேயே அப்படி கீழே இறங்கி விழுந்துடாருங்க. விழுந்த பிறகு அவருடைய உடம்பு பூரா இந்த நெருப்பு கங்கு வந்து இப்படி பட ஆரம்பிச்சிச்சு.
பட்ட பிறகு வந்து அந்த சூடு தாங்காம அப்படியே அதே இடத்துல வந்து இப்படி துடிச்சு போயிட்டாரு. அப்படியே உடம்பு முழுக்க வந்து கருகி போய் அதே இடத்துல குப்புன்னு அப்படி தீ பிடிச்சி அவருடைய உடம்பு பூரா அப்படி தகன்னு எரிய ஆரம்பிச்சிருக்குங்க. அப்படி எரிஞ்சுட்டு இருக்கும்போதே சுற்றி இருக்கக்கூடிய அந்த பக்தர்களும் சரி, அங்கே ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, அந்த அழகசாமி இருக்கார் இல்லையா, கிருபாவுடைய அப்பா, அவருமே அந்த இடத்த வந்து உத்து பார்த்துருக்காருங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்க எல்லோருடைய கண்களுக்கும் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு காட்சி கண்ணு முன்னாடி தெரியுது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி எரிஞ்சிட்டு இருக்கார் இல்லையா தகன்னு கல்யாண சுந்தரம், அவர் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எதிர்ப்புறத்துலேயேங்க 5 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை நிற்கிற மாதிரி இவங்களுடைய எல்லாருடைய கண்களுக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த சமயத்தில் இந்த அழகர் சாமியும் வந்து உத்து பார்த்துருக்காருங்க. அங்கே நிற்கிறது வந்து வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய குழந்தை இறந்து போனாலையா அதே பொண்ணு தான் இங்கே நிற்கிறா. கிருபா தான் நமக்கு கண் கூட தத்ரூபமாக தெரியுறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இப்படி நின்றுட்டு இருக்காருங்க. அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புறமே ஒரே சந்தேகம், எப்படி அந்த பொண்ணு வந்து இறந்து போய் ஆன்மாவாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த இடத்துக்கு வர முடியாதுல்ல. அதுக்கு பிறகுதாங்க அந்த கிராம மக்களுக்கே தெரிய வந்திருக்குது, இப்போ நேரடியாக இந்த கல்யாண சுந்தரத்தை கொண்டது வந்து வேற யாரும் கிடையாது, இந்த அம்மனே வந்து கொண்டிருக்கா அப்படின்ற மாதிரி புரிய வந்திருக்குங்க. அதுக்கு பிறகுதாங்க அந்த நபர் இறந்த பிறகு அவருடைய சடலை வந்து ஆல்ரெடி வந்து கருகி போயிடுச்சு இல்லையா, எலும்புகள் மட்டும் தாங்க மிஞ்சி இருக்குது. அதுக்கு பிறகு இவங்க அந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்க. அப்படி கிளம்பி வந்த பிறகு அவங்களுடைய மனைவி வந்து கூட வரவே இல்லைங்க. அழகசாமி மட்டும் தான் அப்படி தலைவரிக்க ஓடி வந்தது. அவங்களுடைய மனைவி வந்து பயந்துக்கிட்டே தாங்க இருந்திருக்காங்க, வீட்டிலே தான் இருந்திருக்காங்க. தன்னுடைய மகளுக்கு வந்து நடந்த அநியாயத்தை வந்து தட்டி கேட்கறதுக்கு அந்த அம்மனே நேரடியாக வந்துட்டா. அந்த கல்யாண சுந்தரம் வந்து அப்படி நெருப்புல எரிஞ்சு போனதை என்னுடைய கண்ணால பார்த்தேன், என்னுடைய மகளுமே தத்துரமா பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்தா, அவளை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஓன்னு அழுதுருக்காருங்க. அப்பதாங்க அழகசாமியோட மனைவிக்குமே ஒரு விஷயம் பொறித்தட்ட ஆரம்பிச்சிருக்குது. அந்த குழந்தைய வந்து காணாம போய் கிட்டத்தட்ட ஒரு காலகட்டத்துக்கு இடையிலே வந்து உங்களுடைய வீட்டோட கதவை தட்டுற மாதிரி வந்து கேட்டுச்சு இல்லையா, அப்போ வந்து நம்மளுடைய குழந்தை தான் ஆன்மாவா வந்துட்டு நமக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கா போல, நமக்கு அது தெரியாம தான் வந்துட்டு நம்ம வாட்டுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கோம், அப்போ நம்ம கூடவே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிருக்காங்கங்க. அதன் பிறகு வந்து மறுபடியும் சாமி கும்பிட்றதுக்கு நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இந்த அழகசாமி அவங்களுடைய மனைவி, அதன் பிறகு இந்த 6 வயசில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பையன் பாஜி பண்ணிருக்காரு இல்லையா, எல்லாருமே இந்த கோயிலுக்கே போகிறாங்க. அப்படி கோயிலுக்கு போன பிறகு அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரி வந்து உங்களோட குடும்பத்தினரை பார்த்துட்டு பக்கத்தில் வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. அப்படி கூப்பிட்ட பிறகு என்ன செய்ய சொல்கிறாருன்னா, உங்களுடைய பொண்ணு வந்து கிருபா அப்படின்றவங்க வந்து இறந்து போயிட்டாங்க, ஆனால் இறந்து போனதாக வந்து நீங்கள் நினைக்க வேணாம், இறந்தாலுமே அவங்க கூடயே தான் அவள் வந்து ஆன்மாவாக இருக்கிறா, அவள் வந்து தெய்வ சக்தி உள்ளவ, உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அவளை வந்து மனசில் நினச்சிட்டு அந்த காரியத்தில் வந்து நீங்கள் வந்து கை வைங்க, அந்த காரியம் வந்து கட்டாயமாக வந்து வெற்றி தான் கொடுக்கும், நீங்கள் அவள் இல்லைன்றதே நினச்சி வருத்தப்பட தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லியிருக்காருங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த குடும்பத்தினர் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. கிட்டத்தட்ட 1990ஆம் காலகட்டத்தில் என்னுடைய பெரியப்பாவின் குடும்பத்திற்கு நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை வந்து உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணிக்கேன். என்னுடைய பெரியப்பா வந்து வேற யாரும் கிடையாது, அந்த 6 வயசு பையனாக இருக்கக்கூடிய பார்த்திபன் இருக்கார் இல்லையா, அவர் தான் என்னுடைய பெரியப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த மின்னஞ்சலையை ஷேர் பண்ணிய யஸ்வந்துக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. இந்த சம்பவம் உண்மையாக இருக்கும் பட்சத்திலோ அல்லது கற்பனையாக இருக்கும் பட்சத்திலோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே விஷயம் தாங்க, வினை விதைத்தவன் வினை ஏற்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த குழந்தை இறந்த பிறகு அவங்களுடைய குடும்பத்தினர் எவ்வளோ வலியும் வேதனையோடு அனுபவிச்சு அவங்களுடைய வருத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்களோ, அதே மாதிரி தாங்க அந்த பாவத்தை செஞ்சவங்களும். அந்த பாவத்தை செய்கிறப்ப நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க, ஆனால் என்னைக்கா ஒரு நாள் நம்ம செஞ்ச பாவத்துக்கான கூலி வந்து கட்டாயமாக நமக்கு வந்து சேரும். மீண்டும் இது போன்று தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.